NLC பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. NLCயின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்று வலியுறுத்தி வெள்ளியன்று சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன், NLCயின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்கும் மத்திய அரசின் முடிவு மிகவும் தவறானது என்றும் இம்முடிவை திரும்பப் பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நெய்வேலி தொழிலாளர் ஊழியர்களுடைய போராட்டத்தை முழுமையாக ஆதரிக்கிறது. மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு 5% பங்குகளை விற்க வேண்டும் என்ற அந்த முடிவை மத்திய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய அரசாங்கத்தை கண்டித்து வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தகைய ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.